இப்போது நம்மளுடைய ஆட்சியின் அந்த முறை உங்களுக்கு தெரியுது. அது எல்லா துறைகளையும் நம்ம செழுமைப்படுத்துகிறோம், சிறப்பான மாறுதலை கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஆட்சி வந்து நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் அடிப்படை கட்டமைப்பு. அப்போது முதல்ல நீரை பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு, உங்களுக்கு தெரியும். இப்போ நீர்வள பெருக்கம், அதில் முதல்ல செழுமை அடைகிறோம். நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் சொல்கிறார். இப்போ மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் என்றால் வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் இல்லை, நானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுது. இப்போ முதல்ல நீர் வளப்பு இருக்கும். இப்போ நீரை வந்து தண்ணீரின் தேவையில் நம்ம தண்ணீரை அடைய வேண்டியது இருக்குது. அதை நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான். அப்போ வரப்பு உயரவாக இருக்குது, இங்கே நீர் உயரலை, அதான் பிரச்சனை. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு மோசிக்கிறனார் பாடுறார். அது என்ன சொல்கிறாருன்னா, நெல் உயிர் தான், நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் மன்னன் உயிர்த்தே, ஒரு நல்ல ஆட்சியாளன், நல்ல அரசன் இல்லை, நல்ல அமைச்சன் இல்லைன்னா இது ரெண்டும் இருந்து பயன் இல்லைங்கிறப்பல. இப்போ நமக்கு எப்படி பயன் இல்லாமல் இருக்குது? நெல்லும் தரமாக இல்லை, நஞ்சாக இருக்குது உணவும், நீரும் நஞ்சாக இருக்குது. வற்றாத பாருங்கள், 36 ஆறுகள் நமக்கு இருந்திருக்குது. 154 ஆறுகள் நீர் தமிழ் நிலத்தில் பண்டை தமிழகத்தில் வளங்கொழிக்க செஞ்சுருக்கு. இப்போ 156 கிளை நதிகள், 34 வந்து பெரும் நதிகள், பெரும் ஆறுகள். அதில் நம்ம பாட்டை என்ன பாடுறோம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொருவை பொருணை நிதி என மேவிய பல ஆறு கூட திருமேனி செழித்த தமிழ்நாடுங்கிறான். பா இருக்குது, ஆனால் ஆறு தான் இல்லை, நீர் தான் இல்லைன்னா. வைகையும் இல்லை, காவிரியும் இல்லை, பாலாறும் இல்லை, பொருணையாக தான் அந்த தாமிரபரணியை தான் பொருணைங்கிறார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இப்படி பல பருவமழைகள் நமக்கு அமுதமாக இந்த பூமியில் பொழிந்து செழிக்க வச்சிச்சு. இன்றைக்கி பருவமழைங்கிறதே ஒன்று கிடையாது, உங்களுக்கு தெரியும். பருவமழைங்கிறே கிடையாது, பெருமழை அல்லது புயல் மழை இதுதான். ஏன்னா நம்ம காலநிலையை பருவநிலையை மாற்றிட்டதுனால நீங்கள் இயக்குங்க, நான் தேவைன்னா நிறுத்திப்பேன். உலகத்தில் முதலாக ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே உலகத்திற்கு நிரூபித்தவன் நம்முடைய பாட்டன் கரிகால் பெருவளத்தான். எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் பெருவளத்தான் என்ற பேர் அவனுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீரை தேக்கி வளத்தை பெருக்கினான்ங்கிறதுக்காக. அப்போ வந்து நம்ம 150 லட்சம் குறுக்கம் ஏக்கருங்க குறுக்கம் விவசாயம் பண்ணோம், வேளாண்மை. இன்றைக்கி வந்து 120 ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. அப்போ 4300 டிஎம்சி பயன்படுத்துறது 2000 தான் பயன்படுத்துகிறோம், மீதி 2300 கடலில் விட்டுரும் உடனே. இப்போ சென்னையிலே நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஆண்டு எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ நீர் தேங்குதுன்னு. அடுத்த நொடி அதை அப்படியே போடுறோம், இல்லை சாலையில் தேங்கி கிடக்குது, இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விட்டுரும். அதை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் நம்மகிட்ட இல்லை. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிப்போம்னு சொன்னாங்க. நான் வீட்டில் சேமித்தோம், நாட்டில் எங்கே சேமித்தாங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இன்றைக்கி ஏரி குளமெல்லாம் குடியிருப்புகளாக மாற்றினதான் இவருடைய சாதனை. அப்போ தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு. நமக்கு போதுமான அளவுக்கு நீர் இருக்குது. இப்போ 2300 டிஎம்சியில் 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திரம். ஒரு 500 டிஎம்சியை நம்ம சேமிச்சிட்டாலே நம்ம பிற மாநிலத்தை சார்ந்து நீர் தேவைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு இது பாருங்கள், இது வந்து நொய்யலாறு. இப்போ காவிரியிலே தண்ணி திறந்து விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் இன்னும் விழிவாக காட்டும்போது தெளிவாக விளக்கி பேசுவேன், பெருசாக காட்டுவேன் அதை. இது வந்து இது நீர் தான், அது நுரை. அமைச்சர்கிட்ட கேட்டால் மக்கள் போட்டு குளித்த சோப்பு அப்படின்றாரு. இதை சாயக்கழிவு, ஆலை கழிவுகள் அப்படி விடுறதுனால இந்த நீர் இதில் கலக்குது. இந்த நீர் நஞ்சு. இது நிலத்தில் படியும்போது நிலத்தடி நீரும் நஞ்சாகுது. இதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் குடிக்கணும், அது விஷத்தை குடிக்குது. இதை பாய்ச்சி விளைய வைக்கிற பொருள் விளைபொருளோ எல்லாம் கத்தரிக்காயோ நெல்லோ அரிசியோ பருப்போ நஞ்சாக தான் விளையும். அது தனியாக பேசணும்.
பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயோட பிறக்குதுங்கிறது தனி, அது தனியாக பேசணும். நம்ம எப்படி இது கூவம் ஆறு, இப்படி இருந்த ஆறு எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நாம் அந்த தண்ணியை கலக்க விடலை, கூவத்துக்குள்ளே கலக்க விடலை. வெளியில் இங்கேருந்து கழிவு நீர்லாம் எடுத்து குழாய் மூலமாக நான் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறோம். மறுபடியும் தூய நீர் ஓடுற மாதிரி அதை நல்ல நதியாகவே மாற்றிடுறோம். நம்ம அதை தெளிவாக விளக்கி பின்னாடி போட்டு காட்டுறேன் நான். அப்புறம் அதான் நீரை தேக்கிறதுக்குன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதுங்கிறாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு பாலாறில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டார். அவருக்கு 33 கிலோமீட்டர் தான் ஓடுது, நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு தடுப்பணையும் நம்ம கட்டலை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய துணையை கட்டினாங்கிறங்களே வெளியே ஒரு அணையை கூட கட்டலை. இப்போ பாண்டியாறு பொன்னம்பலாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கொடை, இயற்கையின் அரும்பெருங்கொடை. இது என்ன செய்யுது, இப்போ கேரளாவில் 6 மாவட்டத்தை செழிக்க வைக்குது. கணக்கில்லாத வெள்ளப்பெருக்கெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஓடுது. அப்போ அம்மையார் இந்திரா காந்தி இதில் அடிக்கல் நட்டி ஒரு அணையை கட்டுறதுக்கு முயற்சித்தாங்க. அப்போ கேரளாவில் அவங்க ஆளுகிற உயரத்தில் இருந்ததுனால அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா அதை கைவிட்டுட்டாங்க. அப்போ நாம் எவரை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கவலைப்படல, அங்கே அணையை கட்டி திருப்புறோம். இங்கே போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. பெரும் குழாய்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு போய் மேட்டூரில் நம்ம காவிரி படுகையில் எங்கெங்கே தண்ணி தேவைப்படுதோ அங்கே போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்சியாக காட்டுறேன் நான். இது உண்மையிலே பாண்டியாரில் ஓடுறது தான் நம்ம காட்டுறது, கற்பனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏஐ நினச்சிட போகிறீங்க. உண்மையிலே பாண்டியார் பொன்னம்பலம். அப்போ அங்கே ஒரு அணையை கட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணியை, அப்போ ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை, எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கோ கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேமை விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும், நீர் தேமல். எங்கே பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறச்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ளே விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன் எனக்கு தண்ணி தராதேன்னுருவேன். கர்நாடகாவில் நானே தராத அப்படின்னு, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்றேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்ற. ஏன்னா அவள் கேட்டாலும் தரப்போகிறதில்ல, அப்புறம் கேட்கணும் நம்ம. இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தலில் வந்துடுது, நீங்கள் குடிக்கிறீங்க. அப்போ காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னென்னா, அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் அது வாழும், அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் என்ன வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். இது மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்கிறது உங்களை போய்? மரத்துக்கு ஓட்டாக இருக்கேனுங்க, மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்குது, அதனால நான் பேசுகிறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில் நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்கிறார் நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்கிறாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்கள், அரசு மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன், இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா, எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்கிறோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழில். அதனால் அது விலையில்லா மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்போ விலை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்கள். அரசு காசில் தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னா, அதில் அரசு காசில் தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்கள் தான் கேட்கணும். பாருங்கள்,
தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிடுச்சு. இதில் என்னென்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்கிறாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்குது. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடாக உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ விற்றா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்தில் கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை பாருங்கள். எல்லாம் விற்றுட்டு இப்போ சொல்கிறான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளோதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளோதான் பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளோதான் அரசினுடைய பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அது தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகருக்கு வந்தது நமக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், மனிதர்கள் நம்ம போத்தலில் குடிக்கிறோம், இந்த மற்ற உயிரினங்கள் படுகிற பாடை பாருங்கள். அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த அணிலெலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்குது பாருங்கள், என்ன கொடுமை பாருங்கள். அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியிருக்கு. இது சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும்போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுறது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இதை இப்போ அடுத்து, இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன், அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன், அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ வயிறுக்கு வரேன். இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால் என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்கிறது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாமல் ஒழிச்சிருவேன். அது நீங்கள் சும்மா விளையாட்டு சொல்கிறேன், உண்மையிலே ஒழிப்பேன். நீங்கள் சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சிறாரு. நீங்கள் இவன் இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்கே பாருங்கள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டார். உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டார். இதில் என்னென்ன, அந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப சொல்கிறது, படிக்காதவன் செய்கிறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போ ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு. அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையலை, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடாக போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்துறதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்தில், ஈஜிப்தில் இறக்குமதி செய்து, இவ்வளோ வளத்தை வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைய வைக்க முடியல. ஆனால் காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்கள். அப்போ உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒன்று வேளாண்மை தான். அப்போ வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்றைக்கி வெனிசுலா. இப்போ ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாய்ச்சியமா, அந்த வேளாண்மையை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட்டு காசாக இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாதா, அது அரசு வேலையாக்கக்கூடாதா? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணை வச்சுருந்தார்ல காமராஜ், அதில் எல்லாரும் போய் வேலை செஞ்சல, அது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அள்ளுறவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், இவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர்,
ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணி ஆகிக்கக்கூடாது. இது ஒரு நோய், ஒரு நோய். இது ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. இன்றைக்கி அவன் சாகிறது உங்களுக்கு தொலைக்காட்சியில் தாள்களில் செய்தி. நாளைக்கு நீங்கள் சோறு இல்லாமல் சாக போகிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். அது சொல்ல கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகு தான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிஞன் எழுதுனது, அவன் வழியில் தான் எழுதி வச்சுருக்கான், உணர்ந்து எழுதுறான். எங்கள் பாட்டி சொல்கிற அறிவு மூதாட்டி அவ்வை, பசி வந்தால் 10 பறந்து போயிடும்டா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், இந்த பாருங்க முயற்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிடும்டா. அப்போ அடிப்படையில் நீ மனிதனாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசியை பசிங்கிற சொல்லு இல்லாமல் உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போகிறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளங்குழந்தைகள் பசியோடு படுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாமல் நான் ஒழிக்கலை, நான் பிரபாகரன் இல்லை. பாருங்க, அப்புறம் இங்கே இதில் என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இந்த வருங்க, ரசாயன உரம் மேலே பூச்சிக்கொல்லி, அப்போது கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சாக விளையுது. அதனால தான் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ என்னமோ இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறோம். வேளாண்மையும் இயற்கை தான். அப்போ இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையாக ஒரு ரசாயன வேளாண்மை வந்துடுச்சு. அப்போ அதை தூக்கிடுறோம். தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே, அந்த ஆடு மாட்டு கழிவுலேருந்து இயற்கை வேளாண்மை செய்வேன். ஒரு நஞ்சு இருக்காது. என் பிள்ளைகளுக்கு நஞ்சு, ஒரு நஞ்சுன்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்போ வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்கிறதுனால அதை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு சொல்கிறோம். இப்போ நான் இப்போ பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கரில் அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸு இங்கே வேளாண்மை செய்கிறான்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட் போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்கிறார், அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள், இப்போ கொஞ்சம் காட்டுவேன் பின்னாடி. அப்போ அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடுறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள், 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரித்து எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி, அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மருத்துவம், இப்போ உயிர் வந்துடுச்சு, வயிறு வந்துடுச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். அது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதில் என்ன சொல்கிறேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்கிறது தான் முழுமையான மக்களாட்சி. அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். இப்போ மருத்துவமனை இருக்குது, அது அது இலவசமாக தான் இருக்குது. ஆனால் தரமாக இருக்குதாங்கிறது தான் கேள்வி. தரமாக இருக்கா அதான் கேள்வி. இப்போ அதில் என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தில்லா மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்போ அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்போ அந்த தேவையை குறைக்கணும், அதுதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்கள், இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன்.
இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலைன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா அப்போலோ காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்கே? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்குது? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்போ தனியார் தான் தரமாக கொடுப்பான்னா, அப்போ அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா? ஒரு முதலாளிகிட்ட ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு? யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்போ அது யாருக்கானது? பாருங்கள், ஒரு படுக்கை வசதி எல்லாம் இருக்கிறது போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமாக காட்டியிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்குது அரசு, பின்னவரை மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க ஒதுக்குன நிதிநிலையை பாருங்கள். 2022 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட்டு பண ஒதுக்கீடு உயருது, தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதாக இருக்குது, தரமாக இருக்குது. என் நாட்டில் அரசுன்னா அச்சமாக இருக்குது. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமாக இருக்கும், அரசு தங்குமிடியா ரொம்ப கேவலமாக இருக்கும், அரசு பள்ளிக்கூடமாக கேவலமாக இருக்கும். அது எப்படி? அப்போ இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களாலன்னா அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள். இப்போ எப்படி பண்ணுறது? இப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திடுறேன். இப்போ எங்கள் உடம்பு முடியலைன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, இது சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்கே முடியலைன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரம்ங்கிறதே தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்கள். நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்கள் பாட்டு போடுங்க. இது பாருங்கள், இது அமெரிக்கா. இதில் ஒவ்வொரு நாடும் நடத்துகிறத பாருங்கள். நீங்கள் அரசு முத்திரை வேறு ஏதோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாற்றிடுறோம், அதனால் அது இருக்குது. அது இப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்கள் சரியாக சமமாக தரமாக கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துட்றோம். அதில் ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால் ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துட்றோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவள் குடும்பத்தில் முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை, நான் கொழுப்படுத்து போய் தனியார் தான் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம், தண்டம் துண்டிச்சிருவோம். நீதே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் எழுதி வைங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கலை. நீங்கள் பார்த்தே இருங்க. என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும், மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளிக பெருகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூரில் பாருங்கள் மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி கொடுக்குறான் பாருங்க.
அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம மருத்துவமனைக்கு போனால் கூடுதலாக நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமாக வச்சுருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கிலாந்து பாருங்கள், பிரிட்டன் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். இங்கே அங்கே லாபத்தை கவனிக்காமல் சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதாக கருதப்படுறதுனால அந்த நாடுகளில் அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையாக கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்கள், நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனால் அவன் எவ்வளோ தரமாக கட்டமைச்சிருக்கான் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே அடுத்து இருக்கிறது நமக்கு நீர், வயிறு, உயிர் வந்துடுச்சு. இப்போ அறிவு இருக்குது. அறிவு, கல்வி. இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையாக சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி ஏற்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியாக சமமாக தரமாக கொடுத்துருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பார்த்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தகரையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுமையே இருக்குது. அறிவு கருவறையாக அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்றைக்கி வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய துயரம். இது என்னென்னா, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இது பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாற்றிட்டாங்க. இங்கே என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கல்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வித்தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்போ அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமாக தானே இருக்குங்காங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்கே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையாக தான். ஏன்னா தரமாக இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கே தான் படிக்கணும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தால் மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். அப்போ தரம் உயர்த்தும். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்குது. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழலில் உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்குது, குடிக்கிற இடம் எப்படி இருக்குது. பிள்ளையை படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குதுன்னு பாருங்கள். கல்வியறை எப்படி இருக்குது, கல்லறை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றது காரணம் இவங்களே என்னென்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உணவு தரமாக இருக்காது. அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு விழுவும், சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. அப்போ நீங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு அரசே சொல்லுது. அங்கே தான் தரமாக இருக்குதுன்னு சொல்லுது.
இப்போ தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை பாருங்கள், அது ஏன் அரசு பள்ளியில் இல்லை? ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை நம்ம ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? நம்ம பள்ளிக்கூடத்தை அமைப்பை பாருங்கள், நம்ம பள்ளிக்கூடத்தை பாருங்கள். இது கற்பனையில் போடல, உண்மையிலே படம் எடுத்து தான் போட்டிருக்கு. நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது? இப்போ இங்கே என்னென்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட அவர் பிள்ளையை கொண்டாந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறவங்கள, இவருக்கு 60,000 சம்பளம், அவருக்கு 6,000 தான் சம்பளம். அவர் என்ன சொல்கிறார், என் பையனை நல்லா பார்த்துக்க மச்சான்றப்பில். ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் தரம் இருக்குது, அவருக்கு 6,000 தான் சம்பளம். அரசு பள்ளிக்கூடத்தில் 60,000 சம்பளம் ஆசிரியருக்கு. தரம் இல்லை. அதுங்க தான் இது, அது நோக்கம் இல்லை. நல்ல கல்வியை என் குடிகளுக்கு கொடுக்கணும், எதிர்காலத்தின் நாட்டின் எதிர்காலமாக இருக்கிற இந்த தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்க்கணும்னு இல்லை. இப்போ தரம் குறைஞ்சி போயிடுது. இது என்ன செய்யுது, இலவசமாக நான் பேருந்து பயணம் மாணவர்கள் கொடுக்குறேங்குது. அங்கே 10 லட்சம் கட்டி நான் இடம் வாங்குகிறேன், பஸ் பாஸ் ஃப்ரீங்குது, இந்த பேருந்து கட்டணம் இலவசங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பேருந்துக்கு கட்டணம் எடுத்துக்கிறேன், அந்த கல்வியை தரமாக கொடுத்துருன்றேன். அதுதானே தேவைப்படுது. கட்டிட அமைப்பை பாருங்கள், கழிவறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிள்ளைய உட்காந்து படிக்கிறத பாருங்கள், எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள், இதான் பள்ளிக்கூடத்து அரசு பள்ளிக்கூடம் நிலைமை. நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். இது இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடறோம், ஒரு இந்த குழந்தைகள் முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு அந்த நெறிமுறைக்கே எதிரானது. இப்போ கல்வி தனியார் முதலில் வணிகப் பொருளாக மாற்றப்பட்டது பச்சை குழந்தைகளுக்கு, நாம் குழந்தைகளுக்கு செய்கிற பெரிய துரோகம். இப்போ நாம் என்ன செஞ்சிடறோம், நம்ம வரும்போது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் இயற்றிடுறோம். உங்கள் பிள்ளையை பெற்றதோடு முடிஞ்சது, நாட்டின் செல்வம் நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறான், மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட்டாக விளையாட வைப்பேன், அவனுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை. அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்தை கொண்டு போயிடுவேன். நான் ஆகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா, இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரியெல்லாம் இது இப்படி இருக்கும். அந்த மாதிரி இது பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள், மேற்கூரை முழுக்க சோலார் சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போல்லாம் புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சுருப்பேன். இரு ஓரத்துலேயும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டியதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. இதான் நான் சொன்னது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள், பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள். அதுதான் நம்ம சட்டம். அப்போ தரத்தை உயர்த்திடுவேன், வழி இல்லை. எல்லாம் இப்போ என்னென்னா, முதல் தரத்தில் உலகத்தில் கல்வியில் இருக்கிறது இதுவரை தென்கொரியா இருந்துச்சு, அதை முந்திட்டு இப்போ ஃபின்லாந்து போயிடுச்சு. ஃபின்லாந்தில் பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசில் தான் ஒன்றாப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்றைக்கி இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்கள், 7 முதல் 18 வரை கட்டாய கல்வி, 7 வயசில் தான் ஒன்றாப்பு சேர்க்குறான். இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு தானே அந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிற முடியுமோ அப்போ தான் அதை கல்வி சேர்க்கணுன்றான். இப்போ 2வது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு. அவன் 8 வயசில் சேர்க்குறான் ஒன்றாப்பில். அவன் கற்பித்தல் முறையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பாடத்தை போங்க. அடுத்து 3வது இடத்துல சிங்கப்பூர், ஒரு சின்ன நாடு, உலகத்தரத்தில் 3வது இடத்துல இருக்குது. நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்கள், கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலகத்தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது 4.
ஜப்பான், ஜெர்மனி பாருங்கள். இப்போ கனடா இருக்குது 4வது இடத்துல. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்கள். அவள் கட்டட அமைப்பை பாருங்கள். பிள்ளைகளுக்கு எப்படி 5 பேர் 10 பேருக்கு ஒரு ஆசிரியை வச்சுருக்கான். எதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும்னா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு நாடு. அதுக்கு தான் அதிக கவனம் எடுக்கணும். அடுத்து 5வது இடத்துல ஜெர்மன் இருக்குது. அவங்களோட பள்ளி கட்டிட அமைப்புகளை பாருங்கள். அவன் 6 வயது தான் சேர்க்குறான் ஒன்றாப்பில். இப்போ எல்லாத்தையும் இது பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளும் அரும்பு மொட்டு மலர்னு எடுத்துக்கிறோம். 3 வயதில் பிள்ளைக்கு அழைக்கிறோம். அப்போ அரும்பில் சேர்க்குறோம். மொட்டு மலர்னு 3 வகுப்பு இருக்குது. அது 3 வயசில் 6 வயசில் தான் நம்மளும் ஒன்றாப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த தரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும். நம்ம நாட்டிலேயே டெல்லியில் நம்முடைய மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டிய தரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டார் கல்வியை. அதனால தான் அடுத்த முறை அவரை பெருவாரியாக மக்களை வெற்றி பெற செய்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்தை பாரு, நட்சத்திர விடுதியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. உலக தரத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல கல்வி. கெஜ்ரிவாலால் முடியும், இன்னும் உங்கள் சீமானால் முடியாதா? அது நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பாருங்கள், இந்த பாருங்கள், கேரளாவில் நம்ம ஐயா பினராயி வர்றதுக்கு முன்னாடி அங்கே தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கல்லூரிக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவர் நம்ப முடியாதா பாருங்கள், 30 விழுக்காடு மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்புல. அவரால் முடிகிறது, உங்கள் பிள்ளையால் முடியாதா? நம்ம நாட்டில் நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறோம், அது ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், கேரளாவை பாருங்கள், சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்புல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்புல. நீங்கள் எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசலை, சும்மா பேசலை. நான் வருங்க, நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம். ஆபரமா லிங்கம் சொல்கிற மாதிரி நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன், பின்னோக்கி போயிட மாட்டேன். புரியுதா? நான் பஞ்சு வசனம் பேசுகிற ஆள் இல்லை, நெஞ்சு வசனம் பேசுகிற ஆள். உங்களுக்கு கவனமாக பாருங்கள், இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விடுமுறையே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல், நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள், அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். இப்போ அதுதான் நம்முடைய கனவு. அடுத்து மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துட்றோம். பயன் உங்களுக்கு தெரியும். அப்போ கல்வி அறிவு வந்துடுச்சு, அப்புறம் பயன் தானே வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புக்கு என்ன பண்ணுறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புக்கு போயிடுறேன். இப்போ நிலமும் வளம்னா எப்படி? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்கே பாருங்கள், இது எதுவும் கற்பனை இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிறது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிறது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாகிடுது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யார் உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுட்டு போகிறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டரில் எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்போ தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. மீத்தேன் எடுக்கிற இடத்துல எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்தும் போது குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணால் உப்பலமாக வேணால் தயாரிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி போயிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்வு பெறுறது தான். அப்போ நான் என்ன செய்கிறேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்போ அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? இது என்ன நம்ம கேள்வி எழுப்ப? தொழிற்சாலை அவங்க சொல்கிறாங்க டெவலப்பு, வளர்ச்சி. அப்போ தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களை பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கேருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தான் வரணும். அப்போ அதுதான் பிரச்சனை. நீங்கள் நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழித்து வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ இந்த நிலையில் நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம் அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னென்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 70,000 வரைக்கும் போகுது. அப்போ 70,000 நான் வங்கியில் போட்டு வச்சுருக்கேன்னு பொருள். நான் சொல்லலை, அறிஞர்தான் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான்.
அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்பில் இருந்து பாருங்கள், பிரேசில் என்ன செய்யுது, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம், இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டில் இருந்து என்ன செய்து, வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டுல தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் வந்து 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் நம்ம ஆடு மாடு அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல, அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிது அரசு. எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்கார், பால் இருக்குது, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கார், கால்நடை எங்கே இருக்குன்னு கேட்டியல? பாருங்கள், இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் வந்து காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டினோம், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம். சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணித்தா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்றைக்கி 1800, 1200, 1300 வந்துடுச்சு ஒரு கிலோ கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்கள், செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை, நானே பயோகேஸு. ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தாங்க உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக செய்வேன், நீங்கள் நம்புங்க. இல்லைன்னா இவ்வளோ உறுதியாக இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதிலிருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவேன். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சுருவேன். எல்லா இடங்கும் அரசு கட்டிடமாக மேற்கூரை, பேருந்து நிலையமாக மேற்கூரை முழுக்க தான் இருக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி உரி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது.
இது கற்பனையில் அடித்து விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோடு தான் காட்டுறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை, அதிலிருந்து பாருங்கள் பால், அது அடித்து மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை, பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளோ பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவென்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியா, இது இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவில் பண்ணேன் பாருங்கள். இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது, இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்குருதியில் மேய்க்குது பாருங்கள், உலங்குருதியில் மேய்க்குது. சும்மா சொல்லது, உண்மையிலே மேய்க்குது. உங்களுக்கு அவமானமாக இருந்தால் நான் 4 ஹெலிகாப்டர் வாங்கி விட்டு மேய்க்க வந்தால் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். மேய்க்குது பாருங்கள், குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சிக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயின்னு. பால் என்று ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, அது முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றில் படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனால் பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. பாரு, அவன் மோரா குடிப்பான், தயிரா சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்கே பாருங்க, போங்க, பால் இருந்தால் பசி இருக்காது. இப்போ எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்குது. அப்போ முட்டை என் கையில் இருக்குது. கணக்கில்லாத ஆடு இருக்குது, ஆட்டுப்பால் இருக்குது, கறி என்கிட்ட இருக்குது. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்குது. என் வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல 1000 ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சுருப்பேன். அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில் இந்த நம்பி சாப்பிட்லாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு, ஒரு சொட்டு நஞ்சு இருக்காது, நானே வேளாண்மை செய்வேன். அப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ பள்ளிக்கூட வாசலில் வந்து பாருங்கள், முட்டை பால் எல்லாம் கொண்டாந்து வச்சுருவேன். இந்த உப்புமா கம்பெனி இல்லை, நம்மது உப்புமா கிண்டி போடுறது இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாசலில் இந்த இருக்கும், அங்கே வந்து என் பிள்ளை சாப்பிட்ணும். ஐயா நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னா விடு, அப்படியே அந்த வர உனக்கு எல்லாம் இருக்குது. என்ன பண்ணுவேன்? முட்டை சாப்பிடலை அப்படின்னா அங்கே எல்லா பழச்சாறு இருக்குது, கேரட்டு வாழைப்பழம் எல்லாம் நான் தான் எல்லாம் விளைய வைக்கிறேன், நானே விளைய வைக்கிறேன். முல்லை மருதம் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடின்னு நானே 4 அங்காடியில் பிரித்து வச்சுருவேன். அங்கே இந்த சுகி சுமோட்டோலாம் அவங்க பாட்டுக்கு, நானும் சுகி சுமோட்டோ மாதிரி நான் போடுவேன் ஆளுகளுக்கு. உங்களுக்கு வேலைக்கு போட்டு என் பிள்ளையில் நீங்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வர சோம்பேறித்தனப்பட்டு அழைச்சிங்கன்னா காட்டுவான் என் பிள்ளை. அதில் 1 கிலோ கொடுப்பா, அதில் 1 கிலோ உணவு கொடுத்துருவான். நாங்கள் வந்து இயற்கை சுற்றுலா இன்ப சுற்றுலான்னு 2 பிரிவாக பிரிப்போம். இப்போ மீன்னா பாருங்கள், இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். நானே மீன் பிடிப்பேன். அரசே பல ஆயிரக்கணக்கான படகு வாங்கி கொடுத்து என் மக்களை மீன் பிடிக்க சொல்லும். அவங்களுக்கு மீனவர் நலனுக்கு மீன் வைப்பகம் வச்சுருப்பேன். அவங்களுக்கு அவங்க பிடிக்கிற மீன்களை அரசே கொள்முதல் செஞ்சுக்கிறோம். அந்த நெய்தல் அங்காடியில் வச்சு அரசை சந்தைப்படுத்தும். உலக நாடுகளுக்கு அரசே கொள்முதல் பண்ணி ஏற்றுமதி செய்யும் தரமான மீன்களை. தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். இப்போ நில வேளாண்மை மாதிரி நீர் வேளாண்மையாக கடலை கருதி மீன் வளத்தில் அங்கேயும் அரசு பணியை கொடுக்கும். அது மீன் பதனிடுதல் எல்லாமே அதில் அரசு பணியாக மாறிடுது. எதுவுமே அரசு முத்திரை இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த பொருளை. ஏன்னா இது வந்து இதுதான் அறம் சார்ந்த தமிழர் அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி கட்டமைக்கிறோம். எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு தரமாக நம்ம கொண்டு வந்துடுறோம். அவரவர் வாழ்விடத்திலே அரசு பண்ணி கொடுத்துரும். இப்போ வாழை பாருங்கள், வாழை நிலமும் வளம், வாழையில் வெறும் வாழைன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. வாழைப்பழம் வாழை திறந்து பாருங்கள், இந்த தண்டை பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இது தனி, இது தொழிற்சாலை, இது தனி. பழம் காய் உணவுக்கு பழங்கள் தனி, ஏற்றுமதி அது தனி. இந்த தண்டு இதில் இந்த வாழை உங்களுக்கு தெரியும், இந்த வில்லை இந்த சிப்ஸு அது தயாரிக்கிறது. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற தட்டு, இந்த தட்டு பாருங்கள் பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடறோம். இந்த தட்டு வந்துடுது பாருங்கள், பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அதில் நார் எடுக்கிறேன். இந்த நார்லேருந்து
விருதுநகரில் தயாரித்து என் மனைவி கூட இப்போ வாழையில் பட்டு சேலை கொடுத்தாங்க. அந்த பாருங்கள், அந்த சேலை அப்படி வாழை நார், வாழை பை, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும், இந்த நெகிழி குலைமத்தை ஒழிச்சிட்டு எல்லாமே வாழையில் எவ்வளோ பயன்பாடு இருக்குன்னு பார்த்து பாருங்கள். இந்த துண்டுலாம் அவர் வாழையில் நெஞ்சது தான் இந்த சேலையெல்லாம். அப்போ வாழை அங்கே ஒரு 2000 ஏக்கர் வாழை இருந்தால் வாழை சார்ந்த தொழிற்சாலை இருக்குது பாருங்கள். 2-3 தொழிற்சாலை வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ தொழிற்சாலை வருது, நல்லா கவனிங்க. இது கடலை, வேர்க்கடலை பலாயிரம் ஏக்கரில் போட்டிருக்கு. அங்கேருந்து என்ன சொன்னால் மரச்செக்கில் மையலில் வந்து இங்கே பாருங்கள், கடலை எண்ணெய் தயாரிக்கிறோம், அது ஒரு தொழிற்சாலை. பிறகு கடலை மிட்டாய் தயாரிக்கிறோம், அங்கே பக்கத்துலேயே ஒரு தொழிற்சாலை. கடலை புண்ணாக்கு தயாரிக்கிறோம், என் மாட்டு பண்ணைக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். வேளாண் பண்ணை நான் தான் வச்சுருக்கேனே, போட்டுருவேன், அங்கே ஒண்டி போட்டுருவேன். அப்புறம் எண்ணெய், அது தமிழ்நாட்டு அரசே விற்கும். இப்போ எள்ளு விளை வைக்கிறோம் பலாயிரம் ஏக்கரில். அந்த எள்ளு எண்ணெய் தயாரிக்கிறோம். நல்லெண்ணெய், எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு. அப்போ அந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு தெரியும், அது குப்பையை நம்ம தீவனமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம், உரமாகவும் பயன்படுத்திக்கிறோம். இந்த கற்றாழையை நீங்கள் கற்றாழைன்னு நினைக்கிறீங்க, அதுதான் மிகப்பெரிய இந்த முகப்பொழிவூட்டும் அந்த சாறுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய சந்தையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போட்டுக்கட்டினா வந்து கொட்டாங்கச்சி பல ஆயிரம் ரூபாய்க்கு போகுது, அடுப்பு கறி பல இதுக்கு போகுது. அப்போ அதெல்லாம் எதில் பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. போங்க. அப்புறம் தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அதுவும் அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள். சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரினா அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கே, அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்கள் எவ்வளவு வேலை வருது பாருங்கள் அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் என்னென்னா கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுருவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ பார்த்தீங்க, இது பார்த்தீங்க. இப்போ மூங்கில்னால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம்னு பாருங்கள், என்னென்ன வேலை கை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்கள் போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம். இது எவ்வளோ பயன் இருக்குது பாருங்கள் இந்த மூங்கிலில் பாருங்கள். போங்க. அப்போ அந்த மூங்கிலில் நார் எடுத்து போங்க. இது கரும்பு, பல 1000 ஏக்கரில் நான் கரும்பை விளைய வச்சிடுறேன். அந்த கரும்பு சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறேன். கரும்பை வெட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் படித்தவங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை ஆக்குறேன், நான் வெல்லமாக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் வந்து அந்த கருப்பட்டி, இந்த வெள்ளை கட்டி மாதிரி இருக்கிறத விரும்பலை, அச்சு போல் இருக்கிறத விரும்புகிறாங்கன்றாங்க. நான் அந்த அச்சை மாற்றிடுறேன். அதிலிருந்து தாள் தயாரிக்கிறோம். கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது பிரேசில், அதுக்கு போயிடுறோம். அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அது பிரேசில் தொழில்நுட்பத்தை பின்பற்றிக்கிறோம். அப்போ கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு செஞ்சுக்கிறோம். இப்போ தக்காளி பல 1000 ஏக்கரில் விளைய வச்சுக்கிறோம். தக்காளியில் இருந்து உணவு தேவைக்கு பெட்டி அடித்து பிள்ளைங்க அப்படியே அடிச்சிருவாங்க. அதுபோக பல கூழ் தயாரிக்கிறாங்க. தக்காளி ஜாம் சொல்லுவோம்ல, அது ஊறுகாய், அது சமையல், அதான் ஜாம் வந்து சமையல் சுவையூட்டி அது தயாரிக்கிறாங்க. தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி நான் ஒரு மாதிரிக்காக சொல்கிறேன். பருத்தினா பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்குனா அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ பனை இருக்குது. பனை வந்து உங்களுக்கு தெரியும் 840 பொருளை அது பயன்பாட்டுக்கு தருது நமக்கு. அதனால தான் அது பெருங்கொடைன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தருன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பெருங்கொடை
இயற்கையினுவது பனை மரம் இல்லை, அது புல். அறிவியல் அப்படி தான் சொல்லுது, அது புல் தான், பெரிய புல். இப்போ பனை மரத்தில் இப்படி ஏற வேண்டியதில்லை. பாருங்கள், இப்படி இந்த கருவியை கொண்டு வந்துடுறேன். நவீன யாரும் ஏற வேண்டியதில்லை. இப்படி விசை அப்படி இறக்குனா இறங்கிடும், பனைக்கு நேரம் இப்படி ஏற்றுனா ஏற்றிடும். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நான் இந்த வேளாண்மையில் பயன்படுத்திக்கிறேன், உங்களுக்கு தெரியுது. எனக்கு அதிலிருந்து இங்கே வருதுன்னா மருதம் அங்காடி. இங்கே என்ன பண்ணும், கருப்பட்டி காய்ச்சுது, கருப்பட்டி எடுத்துக்கிறது, நொங்கு பதனிடுது, பதநீர் அதை பதப்பட்டு மதிப்பு கூட்டி அதை விற்கிது. பனை ஓலையில் விசிறி, பனை ஓலையில் பாய், பனை ஓலையில் கொட்டான், சீன பாய், சீன கொட்டான்லாம் விற்கும்போது சீன பாயில் படுத்தா தான் கனவு வருமா என்ன? நம்ம பாயிலையும் வரும், அது பயன்படுத்துறது இல்லை. அப்போ பனை, தென்னை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வாழ்விடும். இப்போ என்ன திருச்செந்தூர் பகுதியில் பெரிய நிறையா பனை இருக்குது, அங்கே போடுவேன் தொழிற்சாலை. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் பனை இருக்குது, அங்கே போடுவேன். எங்கே இருக்கோ அங்கே போடுவேன். இல்லைன்னா அங்கேருந்து மற்ற இடங்கள்ல வந்து எடுத்துக்கிட்டு வருவேன் பதநீரை, மற்ற இடத்துல அப்படி கொண்டுட்டு வருவேன். அப்போ நீங்கள் வந்து வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவரவர் வாழ்விடத்திலே கொடுத்துருவேன். அதை தான் ஐயா அப்துல் கலாம் புறா திட்டம்ங்கிறாரு. உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை கவனிக்காமல் ஒரு நாட்டின் சமூகத்தை பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க முடியாது. நம்ம நாடு கவனம் பண்ணுவது நகர்ப்புற வளர்ச்சி தான். ஸ்மார்ட் சிட்டி இருக்கும், ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்காது. அப்போ இது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் பண்ணுறதுனால கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது, தேவையற்ற நெருக்கடியை சந்திக்குது. நான் அப்படி இல்லை, உன் வாழ்விடத்திலே சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலைவாய்ப்பை தந்துடுறேன், நீ அங்கேயே இருன்றேன், அங்கேயே இருக்க வச்சுருவேன் மக்களை. அவன் தேவைப்பட மாட்டான். ஏன்னா தலைநகரை 5 தலைநகராக பிரிச்சுறேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். 5 தலைநகர், நீ நிர்வாக தலைநகர் 5, விளையாட்டுக்கு 1, நிர்வாகத்துக்கு 1, கணினி கலைத்துறைக்கு 1, மெய்யியலுக்கு 1, கலை பண்பாட்டுக்கு 1 பிரித்து விட்டுருவேன். நீ எங்கெங்கே ஒரு கருப்பட்டி எங்கே வச்சிங்கன்னா எல்லா எறும்பும் ஒரு இடத்துல குவியுது, 5 நொறுக்கி வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே நின்று. அப்போ எனக்கு நெரிசல் இல்லை. அப்போ அது சொல்கிறது, அது ஒரு பெரிய கனவு, அதை நான் விரிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது வெற்றிடம்னு ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. சாலையில் இப்படி போனீங்கன்னா நம்ம ஆட்சியில் நீங்கள் 5 ஆண்டு தான், நான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்கிறீங்க. 10 ஆண்டு தான். நீங்கள் பூமியை பச்சை போர்வையால் போத்திடுவேன் என் பூமி. நீங்கள் பாருங்கள், இப்போ பாலையில் போனீங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று மாடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை ஆடுகளாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும். வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. வெற்றிடம்னு ஒன்றே இருக்காது. இதெல்லாம் சாத்தியமாக கேரளாவுக்கு போய் பாருங்கள், காலி இடம்னே ஒன்று இருக்குது, அதில் ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை மரங்கள் இருக்கும். ஒரு வீடுனா 3 மரம் இருக்கும், மா, பலா, வாழை, தென்னை. ஏதாவது மரம் இல்லாத வீடு காட்டு பார்ப்போம். நீ இந்தியா முழுமைக்கு பயணி, விண்ணூர்தியிலேருந்து கீழே பாரு, வெள்ளையாக கட்டடங்கள், சின்ன சின்னதாக புள்ளி மாதிரி மரங்கள், பச்சை தெரியும். கேரளாவுக்கு போய் பாருங்கள், பச்சையாக இருக்கும், புள்ளியாக வீடுகள் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பறந்து பாருங்கள், வேணா பாருங்கள். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எல்லாம் என்ன பச்சை பசையன்னு இருக்குது, வறண்ட பூமி. நான் இறங்கி பார்த்தா தான் வேலி கருவல்னு தெரியும். மேலே இருந்து பார்க்கும்போது பச்சையாக இருக்கே, இவ்வளோ சிறப்பான நாடான்னு நினைப்பீங்க நீங்கள். பாருங்கள், ஒன்று மேய்ச்சல் நிலம் இருக்கும், இல்லைன்னா காடுகளாக இருக்கும், இல்லைன்னா பண்ணைகளாக இருக்கும், வேளாண் பண்ணைகளாக இருக்கும். நான் கழுதை வளர்ப்போம்னா சிரிப்பீங்க. ஒரு கழுதை பால் 1 லிட்டரு 5000 ரூபா. உலகத்திலே ரொம்ப இந்த அழகு பொருட்களை தயாரிக்கிறது கழுதைப்பாலில் தான். 60 விழுக்காடு வந்து இந்த விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். கேரளாவில் ஒருத்தர் மாதம் 50 லட்சம் சம்பாரிச்சுக்காரு கழுதை வளர்த்து. நீங்கள் வளர்க்கலைன்னா போங்க, ஆடு மாடு வளர்க்க நீங்கள் வர, நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனால் பால் யாராவது கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ கூட்டு வேளாண் பண்ணேன், அதை உருவாக்கிடுவேன். அதை இயற்கை சுற்றுலாவாக மாற்றிடுவேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே 2000 ஏக்கரில் 5000 ஏக்கரில் விளைநிலம் இருக்குன்னா அங்கே ஒரு தங்கும் விடுதி, அங்கே உணவகம், அங்கே சுற்றுலா, அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து என்ன கீரை வேணுமோ அந்த கீரையை சமைக்கலாம், என்ன மீன் வேணுமோ பிடிச்சி கொடுப்போம், எந்த கோழி வேணுமோ என்ன வேணுமோ அங்கே நாங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவோம். இப்போ இது வந்து இதை வந்து நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ குண்டு போட்டு கொள்வது மட்டும் படுகொலை இல்லை, குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான் நம்ம சொல்கிறோம். சாராயம் ஒரு நஞ்சு, அதை எதன் பொருட்டும் அதை சரி செய்ய முடியாது. மது விற்று வரும் வருமானம் குஷ்டரோகியில் இருக்க வெண்ணெய்க்கு சமம்ங்கிற பேரை எங்கள் அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துனா தொடர்ந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாராயம் ஒரு நஞ்சு. இப்போ பல குற்றங்களை பிரசவிக்கிற தாயாக இந்த போதை தான் இருக்குது, குற்றங்களின் கருவறையாக இருக்குது. இங்கே பாருங்கள், திடப்போதை, திரவப்போதை. இந்த தனி முதலாளி யாராவது காய்ச்சிட்டானா கள்ளச்சாராயம் ஆயிடுது, அரசே காய்ச்சிருச்சுன்னா நல்ல சாராயம் ஆயிடுது. பார்த்துக்கிறங்க. போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, மின் உற்பத்தி விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துருச்சு, கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு. ஆனால் மதுவை மட்டும் அது வச்சுருக்குது.
உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, எந்த பொருளையும் உற்பத்தி செய்கிறவனே விற்பனையாளனா இருந்தது இல்லை. ஒரு வேளாண் குடிமகனும் கூட அவன் விளைய வைக்கிற பொருளை அவனே விலையை தீர்மானித்து விற்பனை செய்கிறது இல்லை. இங்கே வந்து இந்த மகிழுந்து தயாரிக்கிறவனோ அலைபேசி செய்கிறவனோ அவனே உற்பத்தியாளனே விற்பனையாளனே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உற்பத்தியாளனே விற்பனையாளனாக இருக்கிறது. ஏன்னா மது ஆலைகளும் அவங்கது, விற்கிறது அவங்க தான். இப்போ பாருங்கள், எதுவுமே அவன் விலையை அவன் விற்கிறது இல்லை. இது மட்டும்தான் உற்பத்தியாளரே விற்பனையாளராக இருக்கிறது நம்ம நாட்டில், இந்த மதுவில் மட்டும்தான். இப்போ அரசு பள்ளியின் மாணவர்கள் ஏன் குறையுதுன்னு கேட்காம, சேலத்தில் மாநகராட்சியில் இங்கே ஏன் இந்த டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சதுன்னு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவாதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப செய்தி பேசப்பட்டது. 45,000 கோடி வருமானம் வரும்போது நிதியமைச்சர் பேசுகிறாரு, அடுத்த 5 ஆண்டில் 5,000 கோடியாக அதை அந்த வருவாயை உயர்த்த வேலை திட்டம் நாங்கள் பாடுபடுவோங்கிறப்பல. அப்படின்னா என்னென்னா, குடிமக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி குடி விற்பனையை பெருக்கிறாங்க. எங்கே போகுது நாடுன்னு மட்டும் நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். குடிகாரர்கள் எண்ணிக்கை உயர்த்துவதுதான் இவங்க வளர்ச்சி. பாருங்கள், அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக விதவைகளை வச்சுருக்கிறது. ஐயா ஈவேரா அவர்கள் சொல்கிறாங்க, தாலி ஒரு அடிமை சங்கிலி அறுத்தறியணுங்கிறாங்க. அது அப்படி அறுத்தா பிரச்சனை வரும்ட்டு குடிக்க வச்சு மொத்தமாக லட்சக்கணக்காக அறுத்துட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, அது குடிக்க வச்சு அதை அறுத்துக்கிறாங்க. எங்களை குண்டு போட்டு கொன்னா சிங்களன், இவங்க குடிக்க வச்சு கொள்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சிங்களவன் கொன்னா இவன் எங்களவன் கொள்கிறான், அவன் குண்டு இவன் குடிக்க வச்சு கொள்கிறான். இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். இந்த கணக்கில்லாத இந்த மதுவால் மலட்டுத்தன்மை வருது. ரெண்டாவது, உழைக்கும் திறனற்று போகுது, சிந்தனை திறன் போயிடுது, உடல் வலிமை போயிடுது. ஒரு மயக்க நிலையிலே ஒரு சமூகம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே சாதி மயக்கம், மத மயக்கம் இருக்குது, அப்புறம் சாராய மயக்கம், அப்புறம் திரை மயக்கம். இந்த 4 மயக்கத்திலிருந்து ஒரு சமூகம் விடுபடுவது எப்படி விடுபடுவது? பொழுதுபோக்குலையும் இங்கே பாருங்கள், பெரிய தடையாக இருக்கிறது சமூக மேம்பாட்டிற்கு இதுதான். இப்போ என்னென்னா, ஒரு கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அவன் மயக்கத்திலே இருப்பான், என்ன கற்பித்தாலும் அவனுக்கு புரியாது. இப்போ சாராயம் கூட குடித்தாதான் வரும், போதை பொருளாம் போட்டால் கூட படிச்சிருந்துச்சா தெளிஞ்சிடும். இந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்தாலும் போகாது. சுடுகாட்டுக்கு போகும்போது ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர்னு அங்கே கல்லறையிலோட எழுதி வைப்பான், செத்தாலும் போகாது. இப்போ இங்கே என்ன கேள்வி எழுப்புதுன்னா, நம்ம அரசு என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரே 4 பொங்கல் அன்னைக்கு 750 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். ஒரு நாளில் 750 கோடி குடிக்கிறாப்புல. அவர் பிடித்த நடிகர் படம் வந்தால் 35 கோடிக்கு ஒரு நாள் வசூல் கொடுக்குறாப்புல. ஒரு நாள் வசூல் 35 கோடி. பொய் இல்லது, இந்த தகவலை தான் எடுத்து அப்படியே போடுறோம். 35 கோடி அவருக்கு எதுக்கு இலவசம்னு கேட்குறோம். இப்போ இலவசம் கொடுக்கும்போதே அவன் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான்ல. அது என்னென்னா, நான் செத்தாவாது எங்கள் அப்பா குடியை நிறுத்துவாரான்னு உங்களுக்கு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில் மாணவர்கள் குடிச்சிட்டாருங்கன்ட்டு ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க ஒழிய, வித்த அரசு மேலே என்ன நடவடிக்கை எடுக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்கள்? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில் எடுத்தாங்க. இந்த நாட்டில் குற்றச்செயல் 90 விழுக்காட்டுக்கு காரணம் அதுதான். நிறைந்த போதையில் தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதில் தான் நடக்குது. எல்லாமே அதில் நடக்குது. இப்போ மதுவை விற்றுட்டு வர்ற வருவாயில் பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்கள் பாருங்கள். எப்படி நீங்கள் அதை காப்பாற்றிங்க பாருங்கள். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்கள், படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், எப்படி பாருங்கள் நம்ம பிள்ளைகளை பாருங்கள். இங்கே பாருங்கள், கூடி குடிக்கிறத பாருங்கள். படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாமல் கூடி படித்தது போக கூடி குடிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பாருங்கள், இந்த பிள்ளைகளை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பையன் எப்படி தள்ளாடுறான் பாருங்கள். இது அவன் சொல்கிறான்ல, குடித்தா நம்ம தாண்ட தள்ளாடும், குடிக்கலைன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல. இது பாருங்கள், எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் பைக்கூட்டில் அருவாளோடு தூக்கிட்டு போகிறான்னா பாருங்கள். இது பாருங்கள், சாலையில் எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இது பாருங்கள், திருத்தணியில் போதையில், நிறைந்த போதையில் கொலை செய்கிறது பாருங்கள். எங்கே எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது? இப்போ எப்படி சாலையில் எப்படி
போதையில் போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளோ விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இதில் உடல் சிதைவு, உளச்சிதைவு, எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மது இருக்குது. இதில் என்னென்ன அரசு பாருங்கள், ஒரு அரசு விற்கிது, வீரன் எழுதி வைக்குது, இதை குடித்தா வீரன் ஆயிடுவாங்க. அப்போ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்லாம் என்ன பேர்? அதுக்கு ஆஃப் குவார்ட்டுன்னு வைக்கிறதா? அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்கள். எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வீரன் ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான் பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள். இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளோ தான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்கள், போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டால் என்ன கேட்டான்? குடியரசா? ஆமாம், குடியரசு, குடிப்போரின் அரசு. குடிமக்கள், குடிக்கிற மக்கள், கொடுக்கிற அரசு, காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால அது குடியரசு. நீங்கள் நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதில் எழுதியிருக்கு பாருங்கள், மது உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருதே. இப்போ நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்குங்கிற கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? என் நாடு விற்கும். பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தால் விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்த உயர்வார்ந்த இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமாக தடை செஞ்சிடறோம். அப்போ இது மாற்று வேணுமே அப்படின்னா ஒவ்வொரு தேசியனத்திற்கு ஒரு மது இருக்குது. நம்ம புதுசாக இல்லை, ஒவ்வொரு தேசியனத்திற்கு ரஷ்யானா ஓட்கா, அங்கேன்னா விஸ்கி, இங்கேன்னா ஒயின், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. அப்போ நம்முடைய பாரம்பரியம் பண்டை காலம் தொட்டு சங்க ஐவையும் அதிகமானமே கல் உண்டு பேசி கொண்டிருந்தாருன்னு. கல் மது இல்லை, உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. எங்கள் அப்பா நல்லசாமி பேசிகிட்டே வருவாங்க, அதனால சொல்லுது. அதில் நான் என்ன எடுத்துறேன்னா, அதில் எந்த மூலிகை, எந்த வேதிப்பொருளும் கலக்காத ஒரு இயற்கையில் ஒன்று இருக்குன்னா அது இந்த இதுதான். இதை கல்லுங்கிற சொல்ல எங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை சொல்லிட்டான். அந்த பேரை எடுத்துகிட்டு பனம்பால், தென்னம்பால், மூலிகை ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு வச்சிடறேன். இந்த பாருங்க, சங்க இலக்கியத்திலே பாக்கள் இருக்குது. இப்போ இதை மூடிடுறோம். இது பனம்பால், இங்கே பாருங்கள், தாய்ப்பால், பால், பசுவின் மாரிலேருந்து, பனவின் மாரிலேருந்து பால். ஒரு துளி கலப்படம் இல்லை, கல் குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. அதனால் இது திறந்துடும். இது வேளாண் குடிமக்களும் பிழைப்பாங்க, பனையும் பாதுகாக்கப்படும். ஒரு இந்த மாதிரி இப்போ பனை 2-3 ஆண்டு மாதம் தான் வரும் அதிலிருந்து. அப்புறம் தென்னை எல்லா காலத்துலேயும் இது பாலை விடும். அதனால் தென்னையை 3 ஆண்டுகளில் வந்துடுது. தென்னை வந்த உடனே கணக்கில்லாத தென்னை மரங்களை நட்டு அதை எடுத்துக்கிறேன். தென்னையில் பதநீரும் காய்ச்ச முடியும், பதநீரும் எடுத்துக்க முடியும். தாய்லாந்தெல்லாம் தென்னையில் பதநீர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈச்ச மரத்தை வளர்த்துறேன். ஈச்சம்பால், தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு. அது எங்கெங்கே இருக்கோ அந்த நகர்ப்புறங்களில் தெரு வைக்காமல் தூரத்தில் வேணால் உழைக்கும் மக்கள் அதை அறிந்திக்கலாம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த இருக்குது, கல் இருக்குது. உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கல் மது. அந்த டாஸ்மார்க்கில் இருக்க பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீர், தீர்த்தம், அது மது கிடையாது. ஏன் இந்த கல் கிடையாது திறக்கலை அப்படின்னா, கல்லை திறந்து அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம். அது படுத்தா என்ன ஆயிரும்னா, அரசு நிர்வாகம் பண்ண முடியாது. இவங்க ஆலைகளில் காய்ச்சிற சரக்கு இங்கே வியாபாரம் ஆகாது. அதனால் இந்த கல் மதுன்னு இவங்க ஒரு புதுசாக ஒரு சட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் இந்த பனம்பால், தென்னம்பால் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அதை மாத்திரம் இதை கொண்டு வரும். அப்புறம் இந்த கஞ்சா, அதை எதுக்குன்னா இந்த அனஸ்தீசியா கொடுக்குற அந்த மயக்க மருந்துக்கு பதிலாக அதை பயன்படுத்துவோம்னு கொடுத்துருக்கோம். இப்போ சரின்னு கை உடஞ்சிருது, நொடமாயிருது. இப்போ கட்டும்போது இது பண்ணுது. எனக்கு எங்கள் தாத்தா இப்போ கபடியில் எனக்கு இந்த கால், இந்த கை, தோள்பட்டை எல்லாம் நொறுங்கி போச்சு. அப்போ எங்கள் தாத்தா நொடங்கட்டுவார். அவர் அப்போ பக்கத்து கிராமத்தில் போகும்போது அப்படியே படுக்க வச்சு கையை வச்சு தலையணையில் வச்சு எங்கள் அப்பத்தா ஒரு விளக்கெண்ணெய் கொண்டு வந்து இப்படி தடை விட்டால் அப்போ அந்த வலுவலுன்னு இருக்கும். அது போகும்போது அதை மருந்து எடுத்துகிட்டு வரனாப்புல மருந்து முட்டையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மருந்தை டப்புன்னு குடிச்சிட்டு இந்த முட்டையை போடியா அப்படின்னோடனே நான் ஒரு கோலை கொடுத்தாரு. குடிச்சிட்டு போட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசிட்டே இருந்தார். நான் தாத்தா அப்படின்னோடனே பிடிச்சிட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது எங்கள் தாத்தா கொடுத்தது சாராயம்னு.
அப்போ தான் தெரியுது அது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொடுத்தோம். இனிமேல் எங்கள் ஊரில் கிராமத்தில் குழந்த பிறந்தா இது கண்டதாக காய்ச்சாமல் தூய சாராயம் கொடுக்குறதுலாம் இருக்குது இன்னும். அது மாதிரி இந்த கஞ்சா இதை நானே விளைய வச்சு இந்த மாதிரி நுடங்கட்டுறது இதுகளுக்கு பயன்படுத்தணும்னு கொடுத்துருவோம். ஆனால் இங்கே என்னென்னா முழுக்க இந்த கஞ்சா சாக்லேட்டு அபின்னு கொக்கைன்னு மெத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூட வாசல்லே விற்கிறது, வழிபாட்டு தலங்களில் விற்கிறது இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. இது ஒரு போதை கலாச்சாரம் இந்த நாட்டில் பரவிடுச்சு. அதனால் இங்கே பெண்ணுக்கான பாதுகாப்பு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு அம்மா வரைக்கும் வன்புணர்வு செய்கிறான். இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு பிள்ளைய நம்ம பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. உடலை வாங்க மறுக்கிறாங்க. இன்னும் அந்த குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மளுடைய காவல் கட்டமைப்பு எவ்வளவு அதை ஒழிச்சிட்டு இதை திறந்துடும். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் இல்லை, வீழ்ச்சி திட்டம். ஏன் நம்ம இலவசத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னு நீங்கள் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ அதனால் இது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, வீழ்ச்சி திட்டம், வெறும் கவர்ச்சி திட்டம். ஒரு மனிதனுக்கு தேவையானது அடிப்படை உணவு, உடை, உறைவு, இது 3ஐயும் அரசு கொடுக்கணுன்றார். அப்படி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் குற்றச்சமூகமாக தான் மாறுங்கிறாரு. அப்போனால இது 3ஐயும் கொடுக்கணும், அதுதான் அடிப்படை. இங்கே அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் இலவசம்னு கொடுக்குறாங்க. அரிசி இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம். இந்த நாட்டில் வளர்ச்சி திட்டங்கிறது சலுகை, போனஸு, மானியம், இலவசம். இது 4 தான் இருக்குது. சலுகை, போனஸு, மானியம், இலவசம். இது 4 தான் இவங்களுடைய திட்டங்களாக இருக்குது நீண்ட காலமாக. இது பூரா இது அரசு காசில் அரசு முத்திரையை போட்டு அவங்க தனக்கான வாக்கை சேகரிச்சுக்கிறாங்க. அரசு காசில் இந்த இலவசமாக மின்விசிறி கொடுக்குறாங்க, மசாலா கொடுக்குறாங்க, மணிக்கணி, மிதிவண்டி, இது எல்லாத்தையுமே ஒரு குடும்பம் தானே வாங்கி கொள்ளக்கூடிய ஒன்று தான். அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வச்சது யாருன்னு பார்க்கணும். இதை கூட வாங்கிக்கிற முடியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்க காட்டுற வளர்ச்சிங்கிறது. முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராகும்போது 1 கிலோ அரிசி 2 ரூபாய்ன்னு போட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி முறை வரும்போது அது 2 ரூபாய் இல்லை 1 ரூபாய்ன்னு போட்டாங்க. ஏன்னா 2 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் தமிழர்கள் வளர்ந்து வர்றாங்க. 1 ரூபா தான் அது வளர்ச்சியில் வருது. அது 1 ரூபா, அந்த 1 ரூபா அடுத்த ஆட்சி வரும்போது 1 ரூபாயும் இல்லை இலவசம்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வளர்ந்துட்டான். 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் வச்சது தான் இவங்களுடைய வளர்ச்சி கட்டமைப்பு. இது எல்லாமே இலவசம். இப்போ என்னென்னா படிக்க போகும்போது தங்கச்சிக்கு 1000 ரூபா, தம்பிக்கு 1000 ரூபா, படிச்சுட்டு அப்புறம் 1000 ரூபா யார் கொடுப்பா? அப்போ வேலை கொடுக்கணும், அதுக்கு வழி இல்லை. இப்போ யார் கேட்டது? கல்வியை தரமாக கொடுத்துட்டா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அது 1000 ரூபா கொடுக்கணும், அதில் 950 கோடிக்கு மேலே இழப்பு. ஆசிரியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க ஊதிய உயர்வுக்கு, அவங்களுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. இதில் இழந்தாலும் இழப்பனை ஒழிய படிப்பிக்கிற ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு அரசு. இதெல்லாம் மாடலில் வருது. இப்போ பாருங்கள், ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்த அரசு. ஒரு மிக்சி கொடுத்துட்றாங்க, ஒரு மாவரைக்கிற எந்திரம், ஒரு 6 மாதம் ஓடும், அப்புறம் அதுக்கப்புறம் பழுதாயிரும், அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். சரி, இதுக்கு மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தீங்க, மசாலாக்கு எந்திரம் கொடுத்தீங்க, அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் கொடுத்தீங்களான்னா அது இல்லை. 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இழக்குது இந்த திட்டங்களில் அரசு. இந்த 12,000 கோடிக்கு நிலையான ஒரு வருவாய் வருவதற்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க வாழ்விடத்தில் ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நிலையான ஒரு தீர்வு வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு நம்ம இந்த மாதிரி அது அங்கங்கே சிற்றூர்களில் நம்ம தாய் தந்தையர்களுக்கு வேலை கொடுப்போம். 100 நாள் வேலை. அங்கே என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. இப்போ மனித அறிவாற்றல் உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காத நாடு வாழாது, வளராது. அதனால் இலவசத்தை அவங்க கொடுக்குறாங்க. இலவசத்தை இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்கங்கிற கேள்வி எழுது. அப்போ இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் சரியான ஆட்சி முறையாக இருக்குங்கிறது. அதுதான் சரி. இலவசம் பெற வேண்டிய தற்சார்புனா அவனுக்கு தேவையானதை அவனே நிறைவேற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை முறையை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும், வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும், வருவாய் பெருக்கத்தை கொடுக்கணும், பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கணும். அதுதான் தற்சார்பு. இப்போ கையேந்தி இருக்குது. இப்போ நான் எனக்கு கடன் பெறுறேன், நிலத்தை அடமானம் கேட்பான், அது வீட்டை அடமானம் கேட்பான், ஒரு ஈடு கேட்பான், சொத்து பத்திரத்தை கேட்பான். இப்போ நீங்கள் 10,50,000 கோடி கடன் பெற்றுக்கிறீங்க. எதை காட்டி கடன் பெற்றீங்க? எதை காட்டி கடன் பெற்றீங்க? ஒரு நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை அடமானம் வச்சுருப்பீங்க, நாட்டு அடமானம் வச்சுருப்பீங்க.
ஒரு தகப்பன், ஒரு குடும்பத் தலைவன் தன் பிள்ளைக்கு எதை வச்சுட்டு போகிறானோ இல்லையோ, கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்க, கடன் பெற்றவன் எத்தனை பேர் கட்ட முடியாமல் வீட்டோட வசத்தை குடிச்சு செத்ததெல்லாம் இருக்குது, தூக்கில் தொங்கினதெல்லாம் இருக்குது. இப்போ நாடு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. 10.5 லட்சம் கோடி இல்லைன்னா 15 லட்சம் கோடி வாங்கி நிறைவேற்றின திட்டம்னு சொல்லு. சிறந்த கல்வி கொடுத்துட்டேன், சிறந்த மருத்துவம் கொடுத்துட்டேன், சிறந்த போக்குவரத்து பாதை, தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்துட்டேன். ஏதாவது இருக்கா? உபரி பட்ஜெட், உபரி அதிகமாக இருக்கிற நாடு கூட தராது. இது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச பற்றாக்குறை பட்ஜெட் போடுற நாடு எப்படி இலவசம் கொடுக்குது? எப்படி கொடுக்குது? இந்தியா 196 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலம் பெற்ற கடனை கூட்டினா 400 லட்சம் கோடி கடன் வருது. ஒரு கடன் பெற்ற நாடு, பொருளாதாரத்தில் கடன் பெற்ற நாடு, பொருளாதார அடிமை. அந்த நாடு எப்படி விடுதலைங்கிறது வெறும் வெற்றி சொல். அந்த நாட்டில் இந்த வளர்ச்சி எல்லாம் கடன் வளர்ச்சி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சி 10.5 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? என்ன வளர்ச்சி இருக்கு? ஜிடிபி வளருது. எங்க வளருது? எங்க வளருது? கடன்ல தான் வளருது. 2000 கொடுப்பேங்கிறாரு, இவர் 2000 கொடுப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் 2500 கொடுப்பீங்க. எங்கிருந்து கொடுப்பீங்க? எங்கிருந்து கொடுப்பீங்க? இது அண்ணன் சீரு மாமன் சீருன்னா சொந்த காசுல இருந்து கொடுக்கணும். அதுதான் அரசு காசுல, மக்கள் காசுல இருந்து கொடுத்து பேர் வச்சுக்கிட்டு கூடாது. அது எப்படி ஆட்சி முறையா இருக்கும்? எப்படி இருக்கும்? எங்கிருந்து எடுப்ப? இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கு. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி. ஒரு நிலம் வாங்கினா அதை பதிவு செய்யும்போது பத்திர பதிவுக்கு அதிக கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அதில் விலையேற்றம். எப்படி இலவசமா பேருந்து எப்படி ஓட்டுவ? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்ப? நடத்துனருக்கு சம்பளம், எரிபொருள் எங்கிருந்து நிரப்புவ? பேருந்து சீரமைப்ப எப்படி சீரமைப்ப? புதிய பேருந்து எப்படி வாங்குவ? எங்கிருந்து காசு எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? மறுபடியும் கடன் வாங்குவ, கையெழுத்து போடுவ. எதை அடமான வைப்ப? என் நாட்டை, என் மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தன் நாட்டு குடிகளை வாழ வைப்பவன் தான் சரியான ஆட்சியாளன். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசமா? எப்படி? இது எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம்? எப்படி இது எப்படியா இருக்குது? இது எப்படி? இது ஒரு ஆட்சி முறையா? இலவசம் எதுக்கு கொடுக்குற? ஏமாத்தத்தானே கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாமல் ஒரு ஆட்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கை, அதானே நல்ல ஆட்சி? அதானே நல்ல ஆட்சி? இந்த கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம். இது இலவச அரிசிக்கு காத்து நிற்குது. தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்புக்கு இருக்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு, அதில் போட்டு தூக்கில் தங்க வேண்டியதான். இது பாருங்கள், இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண்குடிமையை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர்ற, ரேஷன் கடைக்கு வர்ற, இந்த நியாய விலை கடைக்கு வர்ற அரிசி தரமற்று இருக்குது. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்குது. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசியை யார் வாங்கி சாப்பிடா? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேறு யார்? அவன் கேட்டால் சனா இதைத்தானே சாப்பிடுது, நம்ம அதை தான் சாப்பிட்ணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு. இது யார்? கோழி கூட கொத்தாது, மாடு கூட அதை சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது இந்த அரிசி. இதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்கள், 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அரிசியை ஏற்றி இறக்குறதில்ல. இந்த கைக்கு தள்ளி போட்டில, கரண்டி தள்ளி போட்டினா, மூட்டையில் தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்கிற? 950, 2000 கோடினா பயந்துருவீலாம். அதனால் 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்கிற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளமெல்லாம் அங்கே, அந்த சீனியில் அங்கே, சக்கரையில் அங்கே எறும்பு தின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, இது எந்த மாதிரி ஆட்சி முறை என்னன்னு பாருங்க. ரேஷன் அரிசி நீங்கள் சாப்பிட வேணாம், முகத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட கொண்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தரம். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசம். இது வளர்ச்சியில் வருது. இதெல்லாம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மயிலுக்கு போர்வை போத்தினா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனின் பேத்தியும் மேற்கூரை இல்லாமல் தெருவில் கிடக்குது. கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கல் மாவில் கோலம் போட்டால் பயன்படாதுன்னு அரிசி மாவில் போட்டான். ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபில் வந்தவங்க நாங்கள், ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவில் கோலம் போட்டவன் அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுக்கிட்டான் பாருங்க. ரேஷன் நின்றுக்கிட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுக்கிட்டு இருக்கான்.
எப்படி இருக்குது பாருங்கள். வள்ளல் பரம்பரையில் வந்தவன் கையேந்தி நின்றுக்கிட்டு இருக்கான், பிச்சைக்காரன் நின்றுருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி உட்க உட்கார ஒரு குடிசையில் கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொஞ்சம் பாருங்கள், வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. இது ஒரு பொழப்பு. கோழி கொடு தண்டி வீடை கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடு, வீடு கட்டிக்கிட்டு வரான், பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு வரான், பிள்ளைய கல்லெடுத்து எரிஞ்சே சுவரை இடிச்சிட்டாங்க. வேணா காட்சி போடுறேன் பாருங்கள். கால கொடுமை இதெல்லாம். இலவசத்துக்கு ஒதுக்கப்படுகிற அந்த நிதியை உற்பத்தி உழைப்பில் ஈடுபடுத்தி நிலையான வருவாய் வருவதற்கு ஈட்டி அப்படி வளர்த்து கொண்டு போகிறதா அது நாடு, அப்படி கொண்டு போகிறதா நாடு. அதனால தான் இந்த இலவசத்தை நாங்கள் ஒழிப்போங்கிறோம். இலவசங்கிற சொல்லே இல்லை, 3 தான் இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், தூய குடிநீர். தரமாக எல்லா மக்களுக்கும் சரியாக சமமாக கொடுப்போம். அதுதான் 3. மற்றதெல்லாம் இலவசம், எதுவும் இலவசம் கிடையாது. இது ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான். இதை ஒவ்வொரு கல்வினா கல்வியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும், வேளாண்மை பல பிரிவுகளாக ஓடும். அப்போ மருத்துவத்தை இன்னும் எப்படி காட்டும்னு அது ஒவ்வொரு தடவையாக நான் ஒவ்வொரு ஊர்லேயும் 2 கூட்டங்கள் பேசுவேன் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் போட்டு காட்டுவேன். நம்ம ஆட்சியில் இப்படி வரும், வேலைவாய்ப்பு இப்படி பெருக்குவேன், இப்படி கொண்டு வருவேன், இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு சான்றுகளோடு காட்டிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாடு இப்படி நிர்வகிக்குது, நாம் இப்படி நிர்வகிப்போம்னு ஒவ்வொன்றா நம்ம கொண்டுக்கிட்டு வருவோம். இது ஒரு முன்மாதிரி தான். உங்களுக்கு அதிக நேரம் உங்களை எடுத்துக்க முடியாதுங்கிறனால அதை இது பண்ணுறேன். இன்னும் 23ஆம் தேதியிலேருந்து இந்த பரப்புரைக்கு போகிறேன்ல, அப்போ நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு காட்டுவேன். நீங்கள் அதையும் செய்தியை சேகரித்து ஒரு நல்ல அரசியலில் உருவாக, நல்ல அரசு அமைய உங்களுக்கும் அந்த கனவு இருக்கும். அந்த கனவை தான் உங்கள் கைகளில் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு எல்லோரும் துணை நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் எங்களோடு செலவழித்ததுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும்.